ஈரான் அரசு அறிவித்த சூப்பர் டீல் உலக முஸ்லிம்களின் தலைமைத்துவ நாடாக மாறப்போகிறதா ஈரான் உற்றுநோக்கும் உலக அரசியல் வல்லுநர்கள். Welcome to AIML Media. சமீபத்தில் இஸ்ரேலிய பாராளுமன்றம் ஒன்று கூடி இஸ்ரேல் சிறைகளில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய கைதிகள் 12,000 நபர்களை ஒரே நேரத்தில் தூக்கிட்டு கொலை செய்ய சட்டம் நிறைவேற்றியது. இந்த 12,000 நபர்களில் கிட்டத்தட்ட 4,000 பேர் சிறார்கள் ஆவார்கள். இந்நிலையில்தான் ஈரான் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பு இதுதான்: இஸ்ரேலில் உள்ள 12,000 பலஸ்தீனிய கைதிகளை விடுவித்தால் எங்கள் வசமுள்ள போர்க்கைதியாக பிடிபட்ட அமெரிக்காவின் விமானிகளை விடுவிப்போம் என்கின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அதன் முழுமையான தகவல்: இஸ்ரேலிய சிறைகளில் மரண தண்டனையை எதிர்கொண்டுள்ள 12,000 பாலஸ்தீனிய கைதிகளை இஸ்ரேல் விடுவித்தால் ஈரானியன் வான்பரப்பில் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க போர் விமானத்தின் விமானியை US பைலட்டை விடுவிக்க தாங்கள் தயாராக இருப்பதாக ஈரானின் காத்தம் அல் தன்பியா மத்திய தலைமையகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித் தொடர்பாளர் எப்ராஹிம் சோல்பகாரி கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்திற்கு தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார். அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய கூட்டுப்படைகளுடனான மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அமெரிக்க விமானியின் தாயாருக்கு ஈரான் தூதரகத்தின் பதில் உலகையே திரும்பி பார்க்க வைத்தது. இது தொடர்பாக ஈரான் அரசு தொலைக்காட்சியில் வெளியான அறிவிப்பில் அமெரிக்க விமானியை உயிருடன் பிடித்து போலீசில் ஒப்படைப்பவருக்கு விலையுயர்ந்த பரிசு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட அமெரிக்க விமானியின் தாயார் எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஈரானில் சுட்டு வீழ்த்தப்பட்ட 2 F-15 போர் விமானங்களை இயக்கிய விமானிகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அதில் எனது மகனும் ஒருவர். இதுவரை எனது மகனிடமிருந்தோ அல்லது இராணுவத்திடமிருந்தோ எனக்கு எந்த தகவலும் வரவில்லை. என் இதயம் கவலையால் கனத்து போயுள்ளது. அனைத்து விமானிகளுக்காகவும் அவர்களது குடும்பத்தினருக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று பதிவிட்டிருந்தார். அவரது இந்த பதிவிற்கு பாகிஸ்தான் மற்றும் தென் ஆப்பிரிக்காவில் உள்ள ஈரான் தூதரகங்கள் பதிலளித்துள்ளன. பாகிஸ்தானில் உள்ள ஈரான் தூதரகம் வெளியிட்டுள்ள பதிவில், ஈரானில் காவலில் இருப்பதை விட ட்ரம்புடன் இருக்கும்போது உங்கள் மகன்களுக்கு அதிக ஆபத்து உள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அமெரிக்க மீட்பு குழுக்களால் அவர் கண்டுபிடிக்கப்படுவதை விட ஈரானால் பிடிக்கப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். முஸ்லிம்களாகவும் நாகரிகமான ஈரானியர்களாகவும் காவலில் உள்ள கைதிகளை கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் எப்படி நடத்துவது என்று நாங்கள் அறிவோம் என்று பதிவிடப்பட்டுள்ளது. அதேபோல் தென் ஆப்பிரிக்காவில் உள்ள ஈரான் தூதரகம் வெளியிட்டுள்ள பதிவில், மனிதாபிமான சட்டங்கள் எழுதப்படுவதற்கு முன்னாகவே ஈரானில் போர்க்கைதிகளுக்கான உரிமைகள் வரையறுக்கப்பட்டிருந்தன. நாங்கள் போர்க்கைதிகளை உங்களின் காட்டுமிரானிய சியோனிஸ்ட் கூட்டாளிகளைப் போல் நடத்த மாட்டோம். எங்களிடம் ஈரானிய நாகரிகம் உள்ளது. நாங்கள் அமெரிக்காவை போன்ற கற்காலத்தில் வாழ்பவர்கள் அல்ல என்று பதிவிடப்பட்டுள்ளது என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 24 மணி நேரத்திற்குள் அமெரிக்கா தனது 5 அதிசக்தி வாய்ந்த போர் விமானங்களை இழந்திருக்கிறது. ஈரானிய பாராளுமன்றத்தின் சபாநாயகர் அண்மையில் சமூக ஊடகங்களில் ஒரு பதிவை இட்டிருந்தார். அதில் அவர் இப்படி குறிப்பிட்டிருந்தார்: எம்மை குண்டு வீசி தாக்குவதன் மூலம் நீங்கள் முழு ஈரானையும் ஒருங்கிணைத்திருக்கிறீர்கள். ஈரான் இப்போது ஒரு குடும்பமாக உள்ளது. நீங்கள் ஈரானுக்குள் நுழைந்தால் இந்த முழு குடும்பத்தையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். கைகளில் ஆயுதங்களுடன் 7 மில்லியன் இளைஞர்கள் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் ஆற்றிய மிரட்டல் உரைக்கு இது சிறந்த பதிலடி என்பது தெளிவாக உள்ளது. ஈரான் எமது நிபந்தனைகளை ஏற்காவிட்டால் நாம் ஈரானை குண்டுவீசி கற்காலத்திற்கு தள்ளுவோம் என்றார் ட்ரம்ப். ஐக்கிய நாடுகள் சபை என்று ஒரு அமைப்பு காலாவதியாகி போனதை உலகம் இப்போது உறுதியாக நம்பத் தொடங்கியுள்ளது. ஒரு நாட்டின் ஜனாதிபதி இன்னொரு நாட்டின் பொதுமக்களின் குடியிருப்பு பகுதிகள் மீது குண்டு வீசுவது பற்றி பகிரங்கமாக பேசுகிறார். இது மனித நேயத்திற்கு எதிரான ஒரு தெளிவான குற்றமாக இருந்தாலும் ஐஎன் சபை மௌனம் காக்கிறது. இருந்த போதிலும் முன்னாள் அமெரிக்க கேர்னல் டேவிஸ் அண்மையில் இப்படி குறிப்பிட்டிருந்தார்: அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றிணைந்தாலும் கூட ஈரானை அழிப்பது சாத்தியமல்ல. அணு ஆயுதங்களை பயன்படுத்தினால் அன்றி அமெரிக்காவிடம் அந்த இராணுவ திறன் இல்லை. அவர் இன்னொன்றையும் கூறினார்: அமெரிக்கா என்றைக்கும் அணுகுண்டுகளை பயன்படுத்தாது. அப்படியானால் அமெரிக்கா எப்படி ஈரானை அழிக்கும்? 200 வருடகால வரலாற்றைக் கொண்ட அமெரிக்கா 6000 வருடகால நாகரிகத்தை கொண்ட ஈரானை மீண்டும் கற்காலத்திற்கு அனுப்ப விரும்புவது கேலிக்குரியது. ஒரு வகையில் ட்ரம்ப் தனது உரையின் மூலம் அமெரிக்காவின் தோல்வியை அறிவித்துள்ளார். இதற்கு அவர் 2 காரணங்களை குறிப்பிட்டுள்ளார்.
முதலாவதாக, போரிலிருந்து வெளியேற வழி தெரியாமல் தான் எப்போது வேண்டுமானாலும் வெளியேறலாம் என்று ட்ரம்ப் கூறுகிறார். இரண்டாவதாக, தனது நட்பு நாடுகளை தவித்துச் செல்ல அவர் எண்ணுகிறார். ஐரோப்பிய நாடுகள் எதிர்மறை எதிர்வினைகளை காட்டத் தொடங்கியுள்ளன. ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகளாக தாம் இனி அமெரிக்காவுடன் இல்லை என்று அறிவித்து வருகின்றன. ஆஸ்திரியா, யுத்தத்திற்காக அமெரிக்கா எமது வான்வழியை பயன்படுத்த நாம் அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்தது. போலந்து, நாம் அமெரிக்காவிற்கு பேட்ரியாட் ஏவுகணைகளை விற்க மாட்டோம் என்கிறது. அத்துடன் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான், இராணுவ பலத்தின் மூலம் ஹோர்முஸ் நீரிணையத்தை திறந்து வைத்திருப்பது சாத்தியமல்ல என்று கூறுகிறார். ஐரோப்பிய ஒன்றியமும் ஐரோப்பிய நாடுகளும் நேட்டோ போன்ற நட்பு சக்திகளும் கூட அமெரிக்காவின் உறவை மெல்ல அறுக்கத் தொடங்கியுள்ளதை காண முடிகிறது. இது ஒரு யுத்த தோல்வி மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கு பெரும் ராஜதந்திர நெருக்கடி, ராஜதந்திர தோல்வி. ஒருபுறம் அமெரிக்க தலைவர் தனது வாயால் உலகின் வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டே செல்லவே, ஈரான் தலைவரின் உரைகள் ராஜதந்திரம் மிகுந்த கருத்துக்களால் உலகை கவர்ந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்க மக்களுக்கு எழுதப்பட்ட கடிதம் அதற்கு ஒரு சிறந்த உதாரணம். இதற்கிடையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானில் பல பொதுமக்களின் உட்கட்டமைப்புகளை தாக்கியுள்ளன. கரஜ் நகரில் ஒரு பாலம் அழிக்கப்பட்டது. அமெரிக்காவின் வரலாற்றை விட பழமையான ஒரு மருத்துவமனை அத்துடன் ஒரு ஆராய்ச்சி ஆய்வகம் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. இந்த முட்டாள்தனத்தை பற்றி அமெரிக்க இராணுவ நிபுணர் மெக்ரிகோர் இப்படி கூறுகிறார்: பொதுமக்களின் உட்கட்டமைப்புகளை சிதைப்பதன் மூலம் ஈரானை அழிக்க முடியும் என்று அமெரிக்கா நினைத்தால், வார்முறையில் எனது வாழ்நாள் முழுவதும் ஒரு பொய்யாக மாறும். இது சாத்தியமே அல்ல. ஈரான் சும்மா இருக்கவில்லை. ஈரானிடம் இனி இராணுவ பலம் இல்லை என்று ட்ரம்ப் கூறிக்கொண்டிருக்கும் போதே இஸ்ரேலை நோக்கி ஒரே நேரத்தில் 100 ஏவுகணைகள் ஏவப்பட்டன. ஈரானிய ஏவுகணைகள் நீர் இணைப்புகளை துண்டித்ததால் டெல் அவீவ் நகரில் இன்று 3 தெருக்கள் நீரில் மூழ்கியன. இன்று ஒரு முழு கட்டிடமும் இழிந்து விழுந்தது. ஆனால் உயிரிழப்புகள் குறித்த எந்த செய்தியையும் வெளியிட இஸ்ரேலிய இராணுவம் மறுத்து வருகிறது. ABC நியூஸின் இராணுவ நிபுணர் இப்படி கூறுகிறார்: இந்த யுத்தத்திற்கு பிறகு ஈரான் நிச்சயமாக தனது சொந்த பலத்துடன் மீண்டும் எழும். ஆனால் ஈரான் இஸ்ரேலுக்கு ஏற்படுத்திய சேதம் மிகவும் பாரதூரமானது. அமெரிக்காவின் உதவி இல்லாமல் இஸ்ரேல் தனது பழைய நிலைக்கு திரும்ப 40 ஆண்டுகள் எடுக்கும் என்கிறார். ஐரோப்பிய நாடுகளின் மற்றும் ஆசியாவின் பங்குச் சந்தைகள் வீழ்ச்சி அடைந்துள்ளன. எண்ணெய் விலைகள் உயர்ந்துள்ளன. லண்டன் கிங்ஸ் கல்லூரியின் பேராசிரியர் ஆண்ட்ரியாஸ் கிரிக் அல் ஜசீராவிடம் இப்படி கூறுகிறார்: யுத்தத்திற்கு பிறகு அல்ல, இப்போதிலிருந்தே ஐரோப்பிய மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் தமக்கென தனித்தனி கூட்டணிகளை உருவாக்க வேண்டும். அவர்கள் இனி அமெரிக்காவுடன் இருக்க முடியாது. டொனால்ட் ட்ரம்பின் கட்டளைகளுக்கு பணியாத அமெரிக்க இராணுவ உயர் அதிகாரிகள் வரிசையாக நீக்கப்பட்டு வருகின்றனர். எப்ஸ்டீனின் வழக்கை விசாரித்து வந்த அமெரிக்காவின் சட்ட அதிபரையே தனது அதிகாரத்தை பயன்படுத்தி நீக்கிவிட்டார் ட்ரம்ப். எந்த நாட்டின் அதிகாரத்தை மாற்றப் போகிறோம் என்று இந்த யுத்தத்தை தொடங்கினார்களோ அந்த நாட்டின் அதிகாரத்தை பாதுகாக்க மக்கள் ஒன்றுபட்டு வெற்றியடைய செய்திருக்கிறார்கள். மாறாக ட்ரம்பும் நெதன்யாகுவும் சொந்த நாட்டின் அதிகாரத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சொந்த கதிர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் சொந்த மக்களே அவ்வாட்சியை கவிழ்க்க வாய்ப்பு தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது அமெரிக்க ஏகாதிபத்தியம் வீழ்ச்சியின் விளிம்பில் உள்ளது. ஈரானிய அரசாங்கத்தை கவிழ்ப்பது பற்றி பேசி அமெரிக்கா இந்த யுத்தத்தை தொடங்கியது. ஆனால் அரசு அமைப்பு என்ற கருத்தே ஈரானில் உருவானது என்பதை ட்ரம்ப் உணரவில்லை. இவர்கள் பதுங்கு குழிகளில் ஒளிந்து கொள்ளும் நாகரிகத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல. அமெரிக்க வீரர்களைப் போல ஈரானிய ஏவுகணைகளுக்கு பயந்து கத்தார் அல்லது ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள 5 நட்சத்திர ஹோட்டல்களுக்கு இவர்கள் ஓடுவதில்லை. இனி சாவுக்கு துணிந்த தேசமாக எழுந்து நிற்கிறார்கள் ஈரானியர்கள். ஈரான் ஒரு சமச்சீரற்ற போரை நடத்தி வருகிறது. வழக்கமான இராணுவ வழிகளில் இந்த போரை வெல்ல முடியாது. இதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இதற்காக அவர்கள் 25 ஆண்டுகளாக தயாராகி வருகிறார்கள். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு: நீங்கள் தோற்காமல் இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள் என்று அர்த்தம். ஈரான் அதைத்தான் செய்கிறது. இதன் மூலம் தோற்காமல் இருப்பதன் மூலம் ஈரான் வெற்றி பெறுகிறது. அதேவேளை முழுமையான வெற்றியை பெற முடியாமல் இருப்பதன் மூலம் இஸ்ரேலும் அமெரிக்க தரப்பும் தோற்று கொண்டிருக்கிறது. இந்த போரில் ஈரானை தோற்கடிப்பது இனி சாத்தியமல்ல. இதன் மிகம் என்னவென்றால், போரின் முடிவில் ஆயிரக்கணக்கான இழப்புகள் இருந்தாலும் ஈரானே இறுதியாக வெற்றியாளராக இருக்கும். இந்த போரில் ஈரான் நேரடியாக தனித்து போரிட்டு வெற்றியீட்டி வருகிறது. உடனடி பொருளாதார நெருக்கடி உலக நாடுகளுக்கு இருக்கும். ஆனால் இதன் நீண்டகால அரசியல் நலன்களை உலகமே அனுபவிக்கப் போகிறது. முதலாளித்துவ ஏகாதிபத்தியத்தின் வீழ்ச்சி ஈரானின் வெற்றியிலிருந்தே தொடங்குகிறது. இந்த போர் கைதி விடுப்பு விவகாரத்தில் ஈரான் வெற்றி பெற்றுவிட்டால் உலக முஸ்லிம்களின் தலைமைத்துவ நாடாக ஈரான் மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை என்று உலக அரசியல் வல்லுநர்கள் கருதுகிறார்கள்.